கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த 2026 ஆண்டின் 2வது நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் 1889 எபிசோடுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பலன் தரும் தேவன் நல்லவர். இந்த ஆண்டின் 2வது நாளை காண செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எரேமியா 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நான் பெரியோர்களிடத்தில் போய் அவர்களோடு பேசுவேன், அவர்கள் கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறிவார்கள் என்று சொன்னேன். எரேமியாவினிடத்திலே ஆண்டவர் சொன்ன காரியங்கள், நான் பெரியவர்களிடத்தில் போய் பேசுவேன், அல்லது ஆண்டவரே பேசுவார், அல்லது தீர்க்கதரிசிகளை வைத்து பேசுவார். பெரியவர்கள் கொடுக்கிற ஆலோசனைகள் நமக்கு ஆசீர்வாதமாய் அமையும். பெரியவர்கள் தருகிற ஆலோசனைகளினாலே நாம் நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, க்ளோரி 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 க்ளோரி. நாம் சாலமோனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அநேக காரியங்களிலே சாலமோனை ஆண்டவர் உயர்த்தினார். அப்படி உயர்த்தப்பட்ட சாலமோன், நான் வாசிக்கின்றேன் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தான். கர்த்தர் உயர்த்தினார், ஆனால் அவன் கர்த்தரை தாவீதை போல பூரணமாய் பின்பற்றவில்லை. நீங்கள் நல்லா கவனிக்கணும். சில வார்த்தைகள் நமக்கு எதற்காக கொடுக்கப்படுகிறது? ஏன் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார்? ஏன் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார்? 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். சாலமோன் முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடே ஆலோசனை பண்ணினான். நன்றாக கவனிங்கள். முதியோர் தருகிற ஆலோசனைகளை நீங்கள் தள்ளிவிடுவீர்களானால் உங்களுக்கு தான் ஆபத்து. சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு தெரியாத யோசனையா, எனக்கு தெரியாத ஞானமா, முதியோர்கள் ஏன் எனக்கு யோசனை சொல்ல வேண்டும், அறிவில் சிறந்த பெரியவர்கள் ஏன் யோசனை சொல்ல வேண்டும். சாலமோன் அப்படி நினைத்தான். தன்னுடைய வயது கொத்த இளைஞர்களிடத்தில் யோசனை கேட்டான். கடைசியில் அவனுடைய முடிவு பயங்கரமாய் இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த 2வது நாளிலே சொல்லுகிறார், பிள்ளைகளே, முதியோர் தருகிற ஆலோசனைகளை தள்ளிவிடாதிருங்கள். சாலமோன் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு ஒத்தவர்களோடு அல்லது உங்களுக்கு கிடைத்த ஞானத்தை வைத்து கொண்டு செயல்படலாம் என்று நினைப்பீர்களானால் தோல்வியில் தான் முடியும். முதியவர்கள், அவர்கள் நடந்து வந்த பாதை, அவர்கள் பட்ட காயங்கள், அவர்கள் மீது எறியப்பட்ட அம்புகள், அவர்களை தேவ ஆவியானவர் நடத்தின விதம், இத்தனையும் அறிந்துதான் யோசனை சொல்லுவார்கள். எனவே முதியோரின் ஆலோசனையை தள்ளிவிடாதிருங்கள். பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு நடங்கள். மூத்த போதகர்களின் யோசனையை கேட்டு அவருக்கு சொல்படி கீழ்ப்படிந்து நடங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 2026 ஆண்டின் 2வது நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். சாலமோன் பெரியவர்களின் யோசனையை விட்டுவிட்டு தன் வயது கொத்தவர்களின் யோசனையோடு, தன் வயதுக்கு ஒத்தவர்களின் செயல்களோடு செயல்பட்டதினாலே அவனுடைய வீழ்ச்சி அன்றிலிருந்து ஆரம்பமானது. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும், தகப்பனாருக்கும் தாயாருக்கும் பெற்றோருக்கும் மூத்த போதகர்களுக்கும் கீழ்ப்படிய கர்த்தர் அருள் புரிவீராக. நீங்கள் பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார், உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். அப்படி கீழ்ப்படியாவிட்டால் சாலமோனை நினைத்து கொள்ளுங்கள், சாலமோனின் வாழ்க்கையை நினைத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.